ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 புத்தாண்டு பிறந்திருக்குல்ல, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆண்டு பிறந்த தொடக்கத்திலேயே கரெக்டாக ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமியானது வருது. இந்த பௌர்ணமி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை செய்தீங்கன்னா வருடம் முழுக்க உங்களுக்கு செல்வ செழிப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதனால் இந்த மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கிய விஷயத்தையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். 750 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, அந்த மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ எந்த மாதிரி சாதகமாக அமைஞ்சிருக்கு, அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிற பொது பலனை ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் வாங்க. நிம்மதியை விரும்பக்கூடிய ரிஷப ராசினருக்கு 2026 ஆண்டு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய வருடமாக அமைய போகிறது. அதுக்கு கடவுள்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எந்த ஒரு செயல்லையுமே வேகமானது இருக்கோ, நேரத்திற்கு நல்ல சாப்பாடு, ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் ஓய்வு, நிம்மதியான தூக்கம், சந்தோஷமான வாழ்க்கை என நிம்மதியாக இந்த வருடம் இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்பது ஜோதிட பழமொழி. இந்த 2026 ஆண்டு 10வது இடத்துல ராகு பகவான் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதனைகள், பாராட்டுக்கள் கிடைக்கப்படும். இதுவரை தடக்காமத்தை ஏற்படுத்திய அனைத்து முயற்சிகளும் இனி உங்களுக்கு சாதகமாகும். அந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இதில் குருவின் சஞ்சார பலன்கள் தான் உங்களுக்கு அதிகமாக பலன்களை கொடுக்கும். ஆண்டுடைய துவக்கத்தில் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 2026 ஜூன் 2 முதல் வெற்றி ஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். குரு பகவான் தனம், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து 5 மாத காலம் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய தொகையை சம்பாதிக்க முடியும். நீங்கள் விரும்பிய இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு நடக்கும். ஊர் மாற்றம், வேலை மாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு வரலாம். தொழிலில் கடந்த காலங்களில் நிலவிய நெருக்கடிகள் குறைந்து படிப்படியாக முன்னேற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. சஸ்திர சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. தாயையோ தாய் வழி உறவுகளையோ அனுசரித்து செல்ல வேண்டும். அடமான நகைகள், சொத்துக்களை மீட்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுது. உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மனக்கசப்பு முற்றிலும் மறையோ. கற்ற கல்வி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அமையோ. நிரந்தர வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் பிறர் மதித்திடக்கூடிய உயர்வான நிலையை நீங்கள் அடைய முடியும். ஆரோக்கியத்தில் கூட தனி கவனம் செலுத்தினால் மருத்துவ செலவு உங்களுக்கு குறையும். கண், பல், முகம் போன்றவற்றில் அறுவை சிகிச்சை செய்ய உகந்த ஆண்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பண்ணிக்குங்க. திருமணத்திற்கான முயற்சிகள் கூட இந்த வருடம் பண்ணுங்க, சாதகமாகவே இருக்கும். பெரிய எதிர்பார்ப்பை குறைத்தால் 2026 திருமணம் உங்களுக்கு நடக்கும் என்பது உறுதியாக கூறப்படுது. குருவுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனினால் சஞ்சாரத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ரிஷப ராசிக்கு ஆண்டு முழுவதும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். உழைப்பிற்கான பலன் கிடைக்க போகுது. சுறுசுறுப்பாக செயல்படுவது உங்களுக்கு அவசியம். கமிஷன் ஏஜென்சி, கண்ட்ராக்டர், அப்புறம் பங்கு சந்தை இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான லாபகரமான பலன் கிடைக்கும்.
பொதுவாக சனி பகவானே ராகு கேதுவே 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வரும்போது சுயதொழில் பற்றிய ஆர்வம் அதிகம் இருக்கோ. தற்போது லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிற்பதால் பலருக்கும் சுயதொழில் ஆர்வம் உதயமாகும். அடுத்து சனி பயிற்சியாகி மேசராசிக்கு வந்தவுடன் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகும். உங்கள் சுயஜாதக ரீதியான தசபுத்தி சாதகமாக இருந்தால் இந்த ஆண்டு இப்போது புதிய தொழில் தொடங்குங்க. தசபுத்தி சாதகமற்றவர்கள் இருப்பதை காப்பாற்றிக் கொள்வது நல்லது. நடக்கக்கூடிய தசபுத்திகளோ ஒருவருக்கு வாழ்வின் பலன்களை நிர்ணயிப்பதால் பெரிய முயற்சிகள் ஈடுபடுவதற்கு முன்பு சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே நேரத்தில் முதலீடு இல்லாத சுயதொழில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ அதனால் முதலீடு இல்லாத சுயதொழில் பண்ண முயற்சி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ராகு கேதுவின் சஞ்சார பலன்கள். ஆண்டுடைய துவக்கத்தில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேதுவும் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் ராகு பகவானும் நின்று பலன் தராரு. 5/12/2026 அன்னைக்கு கேது பகவான் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கும் ராகு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் செல்கிறாரு. பொதுவாக 4-10 இடங்களில் ராகு கேதுக்கள் சஞ்சரிக்கக்கூடிய காலம் லக்னத்திற்கு 7ஆவது இடத்திற்கு பாதிப்பு ஏற்படும். இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்கு வரம் தேடுபவர்கள் மிகுந்த கவனத்தோடு தேட வேண்டும். தவறான வரனை நம்பி பின்னால் வருத்தப்படக்கூடாது. அதேபோல் நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள் என வாழ்க்கை துணையோடு எந்தவித கருத்து வேறுபாடும் வைத்து கொள்ளக்கூடாது. தாயின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. சிலர்லாம் தாய் வழி உறவுகளோடு தேவையற்ற பகைமையை ஏற்படுத்தி கொள்வீர்கள். மெயினாக புதிய சொத்துக்களை வாங்கும்போது விற்கும்போது அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை கேட்பது நல்லது. சிலர் தவறான விலை நிர்ணயம் செய்து விடுவீங்க. உதாரணமாக ஒருவர் வாங்கக்கூடிய சொத்தின் மதிப்பு 5 லட்சம் என்றால் 6 லட்சத்துக்கு வாங்குவீங்க. அதே நேரத்தில் ஒருவர் விற்கக்கூடிய சொத்தின் மதிப்பு 5 லட்சம் என்றால் 4 லட்சத்துக்கு விற்பார்கள். இழப்பு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் ஏற்படும் என்பதால் சாதக பாதகம் அறிந்து செயல்பட வேண்டும். சொன்னது புரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரிஷபராசிக்காரங்க கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு திடீர் முன்னேற்றங்கள் உண்டாக வருடம். லாபஸ்தானத்தில் நிற்கக்கூடிய சனி பகவான் எதிர்பாராத வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தரலாம். காலம் கணியும் போது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். வீடு வாகன யோகம் மற்றும் முன்னோர்களுடைய நல்லாசி கிடைக்கும். சகோதர சச்சரவுகள் விலகும். குடும்ப உறுப்பினர்கள் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். விரைவில் சிலர் தொழில் வேலைக்காக குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்லலாம். பொருளாதாரத்தில் தான் நிறைவு உண்டாகும். பெண்களுக்கு புகுந்த வீட்டாளருடைய அன்போ அரவணைப்போ கிடைக்கும். அரசு பணியாளர்கள் வீண் பணியிலிருந்து விடுபடுவீங்க. திருமண வரன் பார்ப்பதில் கவனம் மற்றும் பொறுமை தேவை. சிலருக்கு விருப்ப திருமணம் கூட நடைபெறும். வீடு வாகன யோகம் கைகூடி வரும். ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கிய குறைபாடு அறுவை சிகிச்சையில் சீராகும். நீங்கள் என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை நவக்கிரக குரு பகவானை வழிபாடு செய்தீங்கன்னா அதிக நன்மை கிடைக்கும். அப்புறம் ரோகிணியில் பிறந்தவங்க நட்சத்திரக்காரங்க. சந்திரனுடைய ஆதிக்கப்பட்ட ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி 2026 ஆண்டில் விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா விரும்பிய இலக்கை அடைய முடியும். தனித்திறமை வெளிப்படும். முயற்சியில் தளர்ச்சியில்லாத வளர்ச்சி உண்டாகும். புதிய தேடல்கள் உருவாகும். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். உடன்பிறப்புகளால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். வாழ்க்கை தரம் உயரும். எதையும் சமாளித்து நம்பிக்கையோடு செயல்பட முடியும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். தந்தை வழி உறவுகளிடம் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் விலகி ஆதரவு உண்டாகும். தொழில் உத்தியோக ரீதியான வழக்குடைய தீர்ப்பு சாதகமாகும். கடன் நோய் எதிரி தொல்லைகள் அகலும். கணவன் மனைவி அன்பாக இல்லறம் நடத்த முடியும். புதிய வீடு வாங்கிறது, புதிய வீடு கட்டி குடி போகிறது போன்ற பாக்கிய நிறைந்த பலன்கள் இனிதே இந்த வருடம் நடந்தேறும். போட்டி பந்தயங்கள் கலந்து கொள்பவர்கள் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குது. நீண்ட காலமாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு செய்யுங்க, இன்னும் நல்லது நடக்கும். நெக்ஸ்ட்டு மிருகசீரிட 1-2 பாதங்களை பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பாராத தனலாபம் உண்டாகக்கூடிய வருடம். தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். தொழிலை விட்டு விலகிவிடலாம் என்று நினைத்தவர்களுக்கு கூட நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய விதமான மாற்றங்கள் ஏற்படும். அரசு உத்தியோகத்திற்கு நல்ல செய்தி தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். பழைய கடனை அடைக்க புதிய கடன் வாங்கிய நிலை மாறும். தேவையற்ற செலவுகள் குறைந்து சேமிப்பு உயரும்.
புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய போது முறையான பத்திர பதவை ஏற்படுத்தி கொள்வது அவசியம். புத்திர பிராதாப்தம் உண்டாகும். திருமண தடை அகலும். மன ரீதியாக உடல் ரீதியாக அனுபவித்த வேதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் இருந்த நோய்கள் சாதாரண வைத்தியத்தில் குணமாகும். குலதெய்வ கோவில் மற்றும் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் மூன்றாம் நபர் குறுக்கீடு நிம்மதி குறைவை ஏற்படுத்தும் என்பதால் பிறருடைய நயவஞ்சக பேச்சை நம்பக்கூடாது. வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாகும். நீங்கள் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது இந்த வருடம் சொல்லிட்டேன். ஆக்சுவலி இந்த வருடத்தில் ஃபஸ்ட்டு மார்கழியுடைய பௌர்ணமி வருது சனிக்கிழமை. அன்றைக்கி சிவன் கோவிலுக்கு போய் சிவனுடைய ஆருத்ர தரிசனத்தை பார்க்க வேண்டும். அதனால் உங்களுக்கு வருடம் முழுக்க கஷ்டங்கள் குறையும். ஸோ இது ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை மறக்காமல் ரிஷப ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக புதிய அப்டேட்டான வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.